Hi, hello and welcome to Bday Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக கொஞ்சம் நாசல் டிசைன்ஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக பெட்டல் நாசல் யூஸ் பண்ணி இந்த கவுன் எப்படி நான் டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி விஏஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பேக்கிங் கிளாஸ் ரிலேட்டடாக உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 2 kg உள்ள கேக்கு நான் 10 inch சர்க்கிள் பேனில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேக்கோட டாப்பு சைடு பாட்டமில் எல்லாமே கலர் சேஞ்சாக இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு 3 லேயராக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போர்ட் பார்த்தீங்கன்னா 12 inchல நான் ஸ்கொயர் போர்டு எடுத்துருக்கிறேன். பாட்டமில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு 3 லேயர் கேக்கையுமே ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேக்குக்கு க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது ஃப்ரிட்ஜில் கேக்கை செட் பண்ண வச்சதுக்கு அப்புறமா ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இனி கேக்குக்கு ஐசிங் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா நீட்டாக ஐசிங் கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா கேக்கில் டெக்கரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னுலாம் இல்லை, உடனே வேணும்னாலும் செய்துக்கலாம். ஸோ ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா அந்த கேக்கோட சைடில் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரியாக ஒரு சிம்பிளாக டிசைன் போட்டு விட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த கேக் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கேக்கு. அவங்க வந்து ஒரு சிங்கிள் கேர்ள் நிற்கிறது மாதிரியான இந்த சேம் மாடலில் உள்ள ஒரு பிக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் மாடல்லையே இப்போ ட்வின் கேர்ள்ஸ் இருக்கிறது மாதிரியாக டிசைன் பண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு மாடல் தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நான் எடிபிள் ஸ்டிக்கர்ஸ். இது கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி இப்போது எடிபிள் ஸ்டிக்கர்ஸே நமக்கு கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லலாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க பிங்க் அண்ட் எல்லோ இந்த 2 கலர்லேயும் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது அந்த சேம் பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அது வந்து ஃபாண்டன் யூஸ் பண்ணி அந்த பிங்க் அண்ட் எல்லோ அந்த ஷோல்டர்ஸ் வந்து நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ராக்ஸ் வந்து எந்த அளவு விட்டுக்கு வேணும், எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி ஒரு அவுட்டர் லைன் நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். இனி நான் 2 பெட்டல் நாசல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 நாசலும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்து சேம் சைஸில் உள்ள நாசலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உள்ள நிறைய நாசல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 2 ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிறது மாதிரியே பார்த்து எடுத்திருக்கேன். இப்போ பெட்டல் நாசலில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் வந்து ஒரு சைடு விட் அதிகமாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக ஷார்ப்பாக இருக்குது இல்லையா. இது எப்படி அந்த டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பைப்பிங் பேக்கை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே ஒரு பாயிண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு பெட்டல் மாதிரியாக கையை லைட்டாக ஷேக் பண்ணி இப்போ இதே டிசைனுக்கு அப்படி கொண்டு வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம். ஸோ நாசிலில் 2 சைஸில் உள்ள எட்ஜஸ் இருக்கு இல்லையா. இதில் வந்து அந்த ஒய்டாக இருந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் டு ஸ்டாப் அந்த பாயிண்ட் அந்த டைரக்ஷனில் இருக்கணும். தென் ஷார்ப்பாக இருந்த அந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே இருக்கிற மாதிரியாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சேம் மெத்தடை வந்து நம்ம கண்டினியூஸாக அந்த எல்லா பெட்டல்ஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸ் ரோசஸ் வந்து செய்கிறத விடவும் இந்த மாதிரி உள்ள டிசைன் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் கம்மியாக தான் தேவைப்படும். அது ஆல்சோ ரொம்ப ஈஸியாக வந்து செய்யலாம். இந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது நான் மேஜிக் பிராண்டோட எக் எல்லோ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த செகண்ட் லேயர்லையா நம்ம அந்த பெட்டல்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் அந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் கவர் ஆகுறது மாதிரியா அந்த செகண்ட் லேயர் வந்து கொடுத்துக்கணும். எல்லோ கலர் அந்த பெட்டல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கிரவுண்டில் அழகாக அந்த ஃப்ரில் டைப்லையா நமக்கு சூப்பராக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடச்சிருக்கு. இனி அடுத்தது பிங்க் கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா அது சேம் அதே மெத்தட் தான், அதே இதில் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் வந்து 2 பெட்டலுக்கும் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் இல்லையா, 2 நாசலோட சைஸ் டிஃபரன்ஸ். ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் அந்த ஒரு 2 கவுனுக்கும் தெரியும். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பிங்க்.
பிங்கு மேஜிக் பிராண்டில் உள்ளது. நான் இது வந்து இப்போ 2 டிஃப்ரெண்ட் நாசல்ஸ் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இனி இந்த கேக்கை சுற்றி கீழே ரோஸ் ஃப்ளவர்ஸும் செய்ய வேண்டியது இருக்குது. அதுவும் வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ஸில். இப்போ இந்த சிங்கிள் நாசல் யூஸ் பண்ணியே 2 கலர்லையாக மாறி மாறி பைப்பிங் பேக் சேஞ்ச் பண்ணி அண்ட் இந்த க்ரீம் சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஃபஸ்ட்டு எல்லோ ஃபுல் டெக்கரேட் பண்ணி முடிச்சு எல்லோ ரோசஸ் எல்லாம் செய்ததுக்கு அப்புறமா சேம் நாசல்லையே பிங்க் கலரில் இந்த மாதிரி ஃப்ராக் டிசைன் பண்ணிவிட்டு அண்டு பிங்க் கலர் ரோசஸ் செய்து முடிக்கும்போது டைம் அதிகமாக ஆகும். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்காக 2 பைப்பிங் பேக்கில் 2 டிஃப்ரெண்ட் சைஸில் உள்ள நாசல் எடுத்து நான் வந்து குயிக்காக ஒர்க் முடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக்கோட அந்த பேஸ் போர்டு டச் பண்ணி அந்த பிங்க் அண்ட் எல்லோ கலர்லையா ரோஸஸ் செய்து அந்த கேக் ஃபுல்லாகவே கவர் பண்ணி வரது மாதிரியாக நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரோஸஸ் செய்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாசல்ஸ் வந்து அந்த மாதிரியே தான் யூஸ் பண்ணோம். அதாவது அந்த ரோஸ் நெயில் டச் ஆகி வர இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விட்த் அதிகமாக உள்ள டிப்பும் அந்த பெட்டல்ஸோட எட்ஜஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய டிப்பும் வரது மாதிரியாக நம்ம நாசல்ஸை பிடிச்சிருக்கணும். அண்ட் இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 5 to 6 பெட்டல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒரு மீடியம் சைஸ்லேயே ஃப்ளவர் செய்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ கேக் போர்ட் ஃபுல்லாகவே பிங்க் அண்ட் எல்லோ ரோஸஸ் செய்து வச்சாச்சு. இனி நம்ம லீஃப் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸுக்கு இடையிலையா நம்ம லீவ்ஸ் செய்து விட்டுக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற எந்த நாசலுக்குமே நம்பர் கிடையாது. ஜஸ்ட் நான் இப்போ சொன்ன இந்த நேம்ஸ் வச்சு இப்போ கேக் மெட்டீரியல் ஷாப்பில் இருந்தாலும் இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த சேம் இதே நேம்லேயே நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். அதாவது ரோஸ் பெட்டல் நாசல்ஸ் அண்ட் லீஃப் நாசல்ஸ் நான் இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் நாசல் யூஸ் பண்ணிவிட்டு பக்கி ப்ரௌன் கலர் விப்டு க்ரீமில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா கஸ்டமைஸ்டு கேக்கு அவங்க கொடுத்துருந்த மாடலில் இந்த மாதிரியான ஒரு டிசைன் அந்த கேக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நாசலும் பார்த்தீங்கன்னா நம்பர் கிடையாது. இதோட நேம் கிராஸ் நாசல். ஸோ கிராஸ் நாசல் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயே கிடைக்கும். கொஞ்சம் ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், கொஞ்சம் லார்ஜ் சைஸ் அந்த மாதிரியாக நமக்கு வந்து கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கிறது மாதிரியே காமிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இந்த பைப்பிங் பேக்கில் அதோட டிப்பில் ஸ்மால் ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் நான் இந்த மாதிரியாக அதை சின்ன சின்ன அந்த பெட்டல்ஸ் இருக்கிறது மாதிரியாக காமிக்கிறதுக்கு நான் டிசைன் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் விப்டு க்ரீம் இருக்கு இல்லையா, அதுதான், கலர் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டிசைன், ரொம்ப அழகாக செய்து எடுத்தாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நாசல்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட்டானாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.